தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவரை சந்திக்க முயன்ற மெல்வத்து பீடம் மகாநாயக்க தேரர். இலங்கை மக்களுக்கு பேரதிர்ச்சி. தாயை கேட்டதும் தொடர்பை முறித்த துவாரகா, வெளியான முக்கிய ரகசியம். இலங்கையை பிளவுபடுத்துவது உலக தமிழர் பேரவையின் நோக்கமல்ல. யுத்த காலத்தில் மெல்வத்து பீடம் மகாநாயக்க தேரர் 6 தடவைக்கு மேலாக தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனை சந்திக்க இலங்கை அரசாங்கம் ஊடாக முயன்றதாகவும், ஆனால் அந்த விடயம் கைகூடவில்லை என தெரிவித்ததாக உலக தமிழர் பேரவையின் தலைவர் சுரேந்திரன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது இதனை தெரிவித்தார். இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த அவர், இலங்கைக்கு வருகை தந்து பல்வேறுபட்ட தரப்பினரையும் சந்தித்து கலந்துரையாடியிருந்தார். அவர்களை சந்தித்து தமிழ் மக்களுடைய பிரச்சினைக்கு அரசியல் தீர்வு வேண்டும் என்ற விடயத்தையும், நடந்த போர்க்குற்றங்கள் போன்றவற்றிற்கு பொறுப்பு கூறல் ஒரு முக்கியமான விடயம் என்றும், வெளிநாடுகளின் பிரேரணைகளை நிறைவேற்ற வேண்டியது ஒரு முக்கியமான விடயம் என்பது போன்ற பல்வேறு விடயங்களை அடக்கியதாக ஒரு பிரேரணை ஒன்றை நாங்கள் அதிபர் மற்றும் ஏனையோரிடம் கையளித்திருக்கின்றோம். அதனை நடைமுறைப்படுத்துவதற்கு மதகுருமார்களுடன் ஒன்று சேர்ந்து 25 மாவட்டங்களுக்கு சென்று இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வினை மக்களாக ஒன்றிணைந்து கொண்டு வர வேண்டும் என்பதுதான் எங்களது அடிப்படை நோக்கம். அரசியல்வாதிகளை சந்திப்பதன் நோக்கம், அரசியல்வாதிகளுக்கு இப்படியான வேலை திட்டத்தை நாங்கள் செய்கின்றோம் என்பதனை வெளிப்படையாக கூறி இதற்கு குறை கூறாதிருக்கவும் அல்லது குறை கூறும் அமைப்பாக எங்களை பார்க்கக்கூடாது என்பதும் தான். குறிப்பாக அரசாங்கத்தினுடைய வேலை திட்டம் அல்லது பௌத்தர்களுடைய வேலை திட்டம் என குறை கூறக்கூடாது என்பதற்காக நாங்கள் அரசியல்வாதிகளுக்கும் திட்டத்தினை தெளிவாக கூறுவோம். மக்களே தீர்ப்பு கூற வேண்டும் என்பது எமது நோக்கம். அரசியல்வாதிகள், குறிப்பாக நாடாளுமன்ற உறுப்பினர்கள், கட்சிகளின் தலைவர்கள் மற்றும் முன்னாள் அதிபர்களையும் சந்திக்க உள்ளோம். அதாவது முன்னாள் அதிபர் கோட்டாபய ராஜபக்ஷவை தவிர ஏனையோரை சந்திக்க உள்ளோம். பலதரப்பட்ட சமூகத்தினரை சந்தித்து வேலை திட்டத்தினை மக்கள் மயப்படுத்தி மக்கள் மத்தியில் வருகின்ற தீர்வுகள் தான் நிரந்தரமாக இருக்கும் என நாங்கள் யோசிக்கின்றோம். குறிப்பாக அஸ்கிரிய பீடத்தினை நாங்கள் சந்தித்த போது பல விடயங்களை கூறினர். அதாவது சகோதரத்துவம், சமதர்மம், சமாதானம் என்ற அடிப்படையில் வேலை செய்வதால் இலங்கை என்ற நாட்டில் பிரச்சனைகள் இருக்காது. அப்படி அரசியல்வாதிகள் செய்வதில்லை. நீங்கள் இப்படி மக்களிடம் செல்லப்போவதை தான் வரவேற்பதாகவும், நிச்சயமாக உறுதுணையாக இருப்போம் எனவும், அதனை தாம் வெளிப்படையாகவே கூறுவதாகவும், அதற்கு தான் ஆதரவு தருவதாகவும் கூறினர். அதேபோல் மெல்வத்து பீடம் மகாநாயக்க தேரர் போர்க்காலத்தில் கூட தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனை சந்திப்பதற்காக 6 தடவை அப்போதைய அரசாங்கங்களை கேட்டதாகவும், அரசாங்கம் விடாதிருந்த போது 6வது தடவையாக தான் வவுனியா வரை பிரபாகரனை காண வேண்டும் என்று தான் வந்ததாகவும், ஆனால் கைகூடவில்லை என்றும் கூறினார். போர்க்காலத்தில் கூட ஒரு தீர்வை கொண்டு வர வேண்டும், சமாதானத்தை கொண்டு வர வேண்டும் என்ற விடயத்தில் தாங்கள் ஈடுபட்டதாகவும், இப்படி மக்கள் மயமாகி அரசியல்வாதிகளை தவிர்த்து மக்கள் மூலமாக ஒரு தீர்வு வருகின்ற நோக்கம் ஒரு நல்ல நோக்கம்தான். அதை ஆதரிப்பதாகவும் அதற்கு வாழ்த்து தெரிவிப்பதாகவும் கூறினர். யுத்தம் நிறைவடைந்த பின்னர் கிளிநொச்சி, திருகோணமலை உள்ளிட்ட பகுதிகளில் மெல்வத்து பீட தேரர்கள் பல பணிகளை செய்ததாக புகைப்படங்களையும் தேரர் காட்டினர் என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். விடுதலை புலிகளின் தலைவரின் மகள் துவாரகாவின் தோற்றத்தை உறுதிப்படுத்தும் வகையில் அவரது தாயுடன் சேர்ந்து ஒரு காணொளியை கேட்டதாகவும், அன்றிலிருந்து அவரின் இணைப்பு துண்டிக்கப்பட்டதாகவும் தலைவர் பிரபாகரனின் மெய்பாதுகாவலர் ஒருவர் தெரிவித்துள்ளார். தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் பிரபாகரன், துணைவி மதிவதனி, மகள் துவாரகா, விடுதலை புலிகளின் புலனாய்வு பிரிவு பொறுப்பாளர் பொட்டம்மான் போன்றவர்கள் உயிருடன் இருப்பதாக கூறப்பட்டு புலம்பெயர் நாடுகளில் பெரும் தொகை பணம் திரட்டப்பட்டு வருகின்றது. இவர்கள் உயிருடன் இருப்பதை தலைவருடைய மெய் பாதுகாப்பு அணியில் நின்ற போராளிகள் உறுதிப்படுத்திவிட்டதாகவும் செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கின்றன. இந்த விடயங்கள் பற்றி தலைவர் பிரபாகரனின் மெய் பாதுகாவலர் ஒருவர் அதிர்ச்சிகரமான பல தகவல்களை வெளியிட்டுள்ளார். தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவரின் மகள் துவாரகா உயிருடன் இருப்பதாக கூறி சிறிது காலம் செயற்பட்ட அவர், உள்ளே நடைபெற்ற பல விடயங்களையும், துவாரகா விடயத்தில் பாரதூரமான ஒரு சதி நடைபெற்று வருகின்றது என்பதையும், எப்படி அவர் கண்டுகொண்டார் என்பது பற்றியும் பல தகவல்களை காணொளியில் வாக்குமூலமாக கொடுத்துள்ளார்.
இலங்கையை பிளவுபடுத்துவது தமது நோக்கமல்ல என பௌத்த மக்களின் உயர்பீடங்களை சேர்ந்த மகாநாயக்க தேரர்களுக்கு உலக தமிழர் பேரவை எடுத்துரைத்துள்ளது. வடக்கை மாத்திரமன்றி முழு இலங்கையையும் அபிவிருத்தி செய்வதற்கு ஆதரவளிப்பதே உலக தமிழர் பேரவையின் நோக்கம் என அதன் பேச்சாளர் சுரேந்திரன் தெரிவித்துள்ளார். இதற்கமைய வெளிநாடுகளிலிருந்து இலங்கைக்கு முதலீடுகளை கொண்டுவர திட்டமிட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். எனினும் இந்த நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு முன்னதாக இலங்கையில் அரசியல் நிலைத்தன்மை ஏற்படுத்த வேண்டும் என சுரேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இலங்கையின் இதுவரை தீர்க்கப்படாத தேசிய பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்காக தேசிய உரையாடல் ஒன்று நடத்தப்பட வேண்டும் எனவும் இதற்கு அனைத்து தரப்பினரும் ஒத்துழைக்க வேண்டும் எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். வடக்கு கிழக்கில் பௌத்த புராதன சின்னங்கள் வேகமாக அழிக்கப்பட்டு வருகின்றன. எனவே வடக்கு கிழக்கு பிரிந்தால் நிலைமை என்னவாகும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர கேள்வி எழுப்பியுள்ளார். நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற குழு நிலை விவாதத்தின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், பௌத்த சாசனத்தை காக்க வேண்டுமெனில் நாட்டில் ஒற்றையாட்சி பாதுகாக்கப்பட வேண்டும். ஏனெனில் தற்போது வடக்கு கிழக்கில் பௌத்த தொல்பொருட்கள் புராதன சின்னங்கள் வேகமாக அழிக்கப்படுகின்றன. குருந்தூர் மலை விவகாரம் இதற்கு சிறந்த சான்று. நெடுங்கேணியில் இருந்த பௌத்த சின்னம் அகற்றப்பட்டு வேறொரு சிலை அங்கு வைக்கப்பட்டதை நான் கண்டேன். இந்த நிலைமையில் வடக்கு கிழக்கு பிரிந்தாலோ தனி நாடு உருவாகினாலோ என்ன நடக்கும்? எனவே ஒற்றையாட்சியை பாதுகாக்க வேண்டியது மிக முக்கியம் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அடுத்த வருடம் அதிபர் தேர்தலும் அதனைத் தொடர்ந்து நாடாளுமன்ற மாகாண சபை தேர்தல்களும் நடைபெறும் என்று அதிபர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். சிறந்த இலங்கைக்கான சங்க மன்றம் மற்றும் பூகோள திராவிட அமைப்பின் பிரதிநிதிகள் குழுவுடன் நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே அதிபர் இதனை கூறியுள்ளார். தேர்தலின் பின்னர் அரசியலமைப்பு திருத்தங்கள் அல்லது புதிய அரசியலமைப்பு உருவாக்கம் என்பவற்றை மேற்கொள்ள முடியும் எனவும் அதிபர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். அதன்போது ஒவ்வொரு நபரும் பெருமையுடனும் நம்பிக்கையுடனும் அமைதியுடனும் சம உரிமையுடனும் அச்சமின்றி சந்தேகமின்றி வாழக்கூடிய இலங்கை என்ற பட்டத்துடன் இமயமலை அறிக்கை அதிபரிடம் கையளிக்கப்பட்டது. இதுவரை வெட்வெரியிலிருந்து விலக்களிக்கப்பட்டிருந்த 138 வகையான பொருட்களில் 97 வகையான பொருட்களுக்கு அதனை விதிக்க யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளதாக நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியம்பலாபிட்டிய தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் அசங்கர் நவரத்ன சமர்ப்பித்த பிரேரணை மீதான விவாதத்திற்கு நேற்று சபை ஒத்திவைப்பு வேளையில் பதிலளிக்கும் போதே ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியம்பலாபிட்டிய இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். பல வெட் விலக்குகள் வழங்கப்படுவதால் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 1.2% அதிகமான இழப்பு ஏற்பட்டுள்ளதாக கணக்கிடப்பட்டுள்ளது. இதை பெற வேண்டும். அதனால் தான் வரி விலக்கு அளிக்கப்பட்டுள்ள 138 பொருட்களில் 97 பொருட்களுக்கு வரி விலக்கை நீக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 1.2% வருமான அதிகரிப்பு, அதாவது 378 பில்லியன் ரூபாய் வருமானம் பெற முடியும் என கணக்கிடப்பட்டுள்ளது. இது நாட்டின் தேவை என அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.